ஓகே. சௌமியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆ ஓகே. குழந்தை எப்போது யோகம் இருக்கு? குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்கு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கானத நம்ம செக் பண்ணலாம். ராசி துலாம் ராசி 7ஆம் இடத்திலேயே சனி பகவான், 5ஆம் இடத்துல கேது, லக்னத்துக்கு 5ல் சூரியன், குரு பகவான் ஆட்சியாக இருக்கு. குழந்தை காரகம் குரு பகவான் நல்லா இருக்காருங்க. ராசிக்கு 5ல கேது இருக்கிறதும், ராசிக்கு 7லயே சனி இருக்கிறதும் கொஞ்சம் அ தோஷ அமைப்பு, பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு தோஷ அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். அப்போ தோஷ அமைப்புகள் இருந்தாலே கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் கொஞ்சம் தடை, தாமதம், கொஞ்சம் லேட்டு அப்படின்ற விஷயம் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. அ ச சனி, கேது, சந்திர அமைப்புகளுடைய தசைகள், புத்திகள் போச்சுன்னா, அந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். எப்படி இருக்கு அப்படின்றத உங்களத பார்க்கலாம். உங்களுக்கு புதனோட தசை அமைப்புகள்ல கேதுவோட புத்தி போயிட்டுருக்கு. சொன்ன மாரி கேது புத்தி போயிட்டுருக்குங்க. 2027 மார்ச்சுக்கு பிறகு 2027ல உங்களுக்கு யோகம் அற்புதமாக புதன் தசையில சுக்கிர புத்தியில குழந்தை பாக்கிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. கேது அப்படின்றது 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து தடை பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க. குழந்தை பாக்கிய அமைப்பு இருந்தாலும் ஒரு விஷயம் வரும், மறுபடியும் டிலே ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கும். தடை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2027 மார்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை யோகம் இருக்கு. உங்க ஜாதகத்துல யோகம் இருக்கு. அதேபோல லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய அவரோட ஜாதக அமைப்பிலும் அந்த ஒரு டைம் பீரியட்ல இல்ல இந்த வருஷத்துலயே யோகம் இருந்ததுன்னா, இந்த வருஷத்துலயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். அல்ல எப்படி அப்படின்றத உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஜாதகத்தையும் எப்படி வலு இருக்கு அப்படின்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. லைவ்ல இணையக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே லைக் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியா பாருங்க. கமெண்ட்ல போடுங்க. ஒவ்வொரு ஜாதக விளக்கங்களாக நம்ம பார்த்துட்ருப்போம். லைக் பண்ணி